இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் நடக்கிற சபை கூடுதல். இந்த சபை கூடுதலில் சகோதரன் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது வேத வசனத்தின்படி நம்ம எப்படி இருக்கணும், ஒரு விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், வேத வசனத்தின்படி எப்படி வாழணும், சமாதானமாக இருக்க என்ன வழி, அதாவது முடிவு பரிந்தான் நம்மளுடைய வசனத்தில் நிலச்சிருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், பிசாசு கொடுக்குற அந்த போராட்டத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும், அவனை ஏற்று நிற்கணும், அவனை ஜெயிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சபை கூடுதலுக்கு புதுசாக வந்திருக்காங்க. நம்முடைய செய்தியை பார்த்து வந்தார். போன வாரம் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 6-7 வருஷமாக அந்த ஆர்த்ரட்டிஸ் முழங்கால் வலி, எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கெல்லாமோ போயிருக்காங்க, ஒன்றும் சுகமாகலை. எத்தனையோ சர்ச்செலாம் போயிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இயேசு ராஜா நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நிலைச்சிருக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தான், அந்த வசனத்துக்கு நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு அவரோடு உடன்படிக்கை பண்ணும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த இயேசு ராஜாவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோன்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோன்னு தான் அர்த்தம். நம்ம சரீர பிரகாரமாக செய்கிற பாவம் வேறு, அதே சமயத்தில் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதது தான் பெரிய பாவமே. ஸோ பிரதர் வந்தாங்க. நம்ம போன வாரம் நம்ம சீசர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம கட்டளை போட்டால் அவங்களுக்கு சரியாயிடுச்சு. இப்போ இந்த வாரம் வந்தாங்க. ஸோ அவங்களோட கேள்வி என்னென்னா, இப்போ நியாயப்பிரமாணம் உண்டுங்கிறாங்க, ஒருத்தங்க இல்லைங்காங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், தசமலாம் கொடுக்கணும், அப்படி இருந்தால் தான் நம்ம சரியாக இருக்க முடியும், நீங்கள் வீட்டில் இருக்க சபை கூடுதலாம் செய்யணுங்க அப்படின்னு ஒரு சில முரண்பாடுகள்லாம் இருக்கா, இதை நான் எப்படி எது சரின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அதாவது இப்போ கல்யாணம், இதில் போல் கடைசி நாள் காரியங்கள் அப்படின்னா அது ஒரு பாஸ்டர் தானே நம்மளுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆனால் வேத வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது வேத வசனத்தின்படி நம்ம எப்படி இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இயேசப்பாவை ஏன் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த பரலோக பொக்கிஷத்தை சுதந்திரிக்கிறதுக்காக தான் நம்ம அவர் மேலே விசுவாசமாக இருக்கோம். அப்போது ஒரு வசனத்தின்படி நம்ம பார்க்கலாம். மார்க் 10:17 பாருங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படிங்கிறார். இப்போ இது நல்லவன் நான் ஏன்பா என்ன சொல்கிற, தேவன் ஒருத்தர் தான் நல்லவர்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த கற்பனைலாம் சொன்ன உடனே, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படிங்கிறார். உன்னிடத்தில் ஒரு சின்ன குறை இருக்குப்பா அப்படிங்கிறார். அப்போது இவன் கேட்குறவன் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த கற்பனையை ஃபாலோ பண்ணுறான், சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறான். ஆனால் ஒரு சின்ன குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படிங்கிறார். இப்போ இவன்கிட்ட இருக்கிற ஒரே குறை என்ன அப்படின்னா, அதாவது தேவ அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை. அதாவது இப்படி சொல்லக்கூடியவர் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இவர் தான் மேசியாவோட அடையாளம் இவர்கிட்ட தான் இருக்குது, இவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் மேசியா, இவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படின்னு மோசே சொல்லியிருக்கிறான் அப்படின்னு விசுவாசிச்சிருந்தா இவர் சொன்ன உடனே சரின்னு கீழ்ப்படிஞ்சிருப்பான். ஆனால் கீழ்ப்படியில. அவன் பாருங்கள், அடுத்த வசனத்தில் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான் அப்படிங்கிறார். அதாவது இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம் நம்ம மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் கிடையாது, நித்திய ஜீவன், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். யாவது பரலோக ராஜ்யம். அங்கே மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அப்போ இயேசு வருகிற வரைக்கும் மாம்ச ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாரு, மாம்சமான ஆசீர்வாதம். அது என்னென்னா, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அது கொடுக்கப்பட்டது. அப்போதைக்கு அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் தேவன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அந்த ஆபிரகாம் மூலம் வந்த அவங்க பிள்ளைகள், அதாவது 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்க, விருத்த சேதனம் செய்யப்பட்டவங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்படி ஆபிரகாம் மூலமாக வந்த சந்ததிகளுக்கு, விருத்த சேதனம் செய்யப்பட்ட சந்ததிகளுக்கு தான் அவர் தேவன். அதனால தான் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னாரு. அதனால் அவங்க மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அவங்க தான் தேவனுடைய ஜனங்கள்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மாம்சமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தது. எல்லாருமே நல்ல ஆஸ்தியோடு இருந்தாங்க.
அதனால தான் அவர் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்ட்டு இருக்கும். பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள் எல்லாமே மாம்ச பிரகாரமாக இருக்கும். உனக்கு வந்து எந்த குறைவும் இருக்காது, உனக்கு ரெட்டிப்பான பலனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா எல்லாமே மாம்சக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் வந்திருக்கிறது வந்து நமக்கு வந்து மாம்ச ஆசீர்வாதமோ இந்த உலக ஆசீர்வாதமோ இல்லை, நம்மளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதாவது தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து அவரோடு இருக்கக்கூடிய அந்த பரலோக பொக்கிஷம், அந்த ராஜ்யத்தை நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். ஸோ அப்படி அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இந்த உலக ஆசை மேலே, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு நீ தரித்திரருக்கு கொடுப்பா, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு அப்படிங்கிறார். அப்போ பரலோகத்தில் உள்ள பொக்கிஷம்னா என்னென்னா, உன்னோட பெயர் வந்து நான் வந்து ஜீவ புஸ்தகத்தில் உனக்கு எழுதி வச்சுருப்பேன் அப்படிங்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, அவரோட வசனத்துக்கு நம்ம படிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவ அன்பு உண்டாகும். அந்த தேவ அன்பு இருக்கும், விசுவாசம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவரோட வசனத்துக்கு உள்ளே இருப்போம். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்குள்ளே இருக்கும்போது இந்த உலக ஆசையோ உலக இச்சையோ நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அதை விட்டு விலகி நம்ம இவரோட வசனத்துக்குள்ளே இருப்போம். அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து இயேசு மாம்சத்தில் இருக்கும்போது அவர் பாவமும் செய்யவும் இல்லை, ஒரு வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் யாரையும் வந்து அவர் வந்து நியாயம் தீர்க்கவும் இல்லை. அதே போல் நம்மளும் அவருடைய சாயல் நமக்கு வெளிப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சாயலை கொடுக்க தான் இயேசு வந்தாரே தவிர மாம்ச ஆசீர்வாதத்துக்காக அவர் வரல. ஸோ அதுதான் இதில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த நியாயப்பிரமாண கற்பனைகள் கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தில் விசேஷித்தவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டக்கூடிய நீதி, தேவ அன்பு, விசுவாசத்தை நம்ம செய்யணும். ஆனால் அதை விட்டுட்டாங்க. இப்போ இவன் சொல்கிறான், எல்லாத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட என்ன குறை அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறார். அதாவது அன்பு இல்லை, தேவனிடத்தில் அன்பு இருந்தால் அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும். விசுவாசம் இருந்தால் அவர் தான் மேசியான்னு விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்தின்படி நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா, மோசே சொல்லியிருக்கான், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். அப்படி வரும்போது அவருடைய வசனத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் தானாக எதுவும் சொல்ல மாட்டார், தேவன் பிதா சொல்கிறத தான் அவர் சொல்வார். அவருடைய வாயில் வந்து அவருடைய வார்த்தைகள் அருளப்பட்டிருக்கு. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அவர் நித்திய ஜீவனை தான் கொடுக்க வந்தார் அப்படிங்கிறோம். பரலோக ராஜ்யங்கிறது நித்திய ஜீவன். இப்போ நித்திய ஜீவனுங்கிறது இயேசுக்குள்ளே இருக்குது, அந்த இயேசுவோட வார்த்தைக்குள்ளே இருக்குது, அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்போ விசுவாசிக்கிறவன் என்னதுன்னா அவர் சொல்கிற வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன்னு அர்த்தம். ஸோ அதை தான் அவர் இங்கே சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து இப்போ மத்தேயு 23:23 பார்த்தோம் அப்படின்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தினீர்கள், ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் எல்லாம் தசமபாகம் கொடுக்குறீங்க, அது எதுக்காக அந்த தசமபாகம் கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை நீங்கள் விட்டுறீங்க. அது எதுக்காக கொடுக்க சொன்னேன்னா, அதை நீங்கள் வந்து அந்த தசமபாகம் கொடுக்கும்போது அதோட முதற் பலனை கொடுக்கணும், முதற் பங்கை கொடுக்கணும், பரிசுத்தமானதை கொடுக்கணும். அந்த மிருக ஜீவன்களில் முதலாவது முதற் பங்கை நீங்கள் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்கல. அதாவது இதை ஒரு கடமைக்கு அதாவது செய்கிறாங்க. அதாவது தசமபாகம் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண் குருடாக போனது, கால் நொண்டியாக போனது, அப்படி எல்லாமே பலியிட கொடுத்துட்டாங்க. ஆனால் அதான் சொல்கிறாரு, நீங்கள் அந்த அன்பு இருந்திருந்தால் அது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நீங்கள் நீதியை செஞ்சுருப்பீங்க என் மேலே. ரெண்டாவது அந்த அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மேசியா வருவாருன்னு என்னை விசுவாசிச்சிருப்பீங்க. விசுவாசிக்கும் போது நான் சொல்கிற வசனத்துக்கு கீழ்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருப்பேன். நான் வருகிற வரைக்கும் தான் இந்த மாம்சமான காரியங்கள், இந்த மாம்சமான கிரியைகள்லாம். நான் வந்ததுக்கப்புறமா அது தேவையில்லை. அதோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் வந்து நான் தான், இயேசு தான் அப்படிங்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படிங்கிறார். இயேசு அந்த மேசியா அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்தனா, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அர்த்தம். இந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன உண்டாகுதுன்னா, பாவ மன்னிப்பு உண்டாகி அந்த பிசாசின் மேலே அதிகாரமும் வல்லமையும் நமக்கு உண்டாகுது. அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் வந்து சீசர்களுக்கு கொடுக்குறாரு. வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுது, முடிவு பரியந்தம் பரிசுத்தமாக வாழ முடியுது, அந்த வசனத்தை நம்ம வந்து காத்துக்கொள்ள முடியுது. அதை நிமித்தம் நம்மளுக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிற இந்த பரலோக பொக்கிஷம் உண்டாகுது. அதை கொடுக்க தான் அவர் வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து அப்படி அவர் வந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முடிவு அப்படின்னா அந்த கிரியைகள் அதோட கிடையாது. நமக்கு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இப்போ கிடையாது. நான் வந்து கரெக்டாக வந்து ஆலயத்துக்கு போகிறேன், தசமபாகம் கொடுக்கறதுனால நான் நீதிமான் ஆக முடியாது. இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அந்த அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கிரியையினாலேயும் நான் நீதிமான்னு நான் காமிக்கணும். எப்படின்னா, அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவை எனக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆவியினால் அற்புத அடையாளம் செஞ்சு மனுஷனை பிடிக்கணும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு முடிவு பண்ணிதான் பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ளணும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு.
அதனால தான் அவர் சொல்கிறாரு, சீசர்களை உண்டாக்குங்க அப்படிங்கிறாரு. சீசர்கள்னு யாருன்னா அவருடைய வசனத்தில் நினச்சிருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்படி உண்டாக்கி நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை அவங்க கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அந்த உபதேசத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்க வந்து பாவத்திலிருந்து அவங்க ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், முடிவு பரியந்தம் பரிசுத்தமாக வாழ முடியும். அப்படி அவங்க ஆத்மா வந்து பரிசுத்தமாகும், அதில் ஜீவன் உண்டாகும், அவங்களுக்கு நான் பரலோக ராஜ்யத்தை நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இன்னும் நம்ம மாம்சத்தின்படி நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதனால் எந்த பலனும் நமக்கு ஆத்மாவுக்கு கிடையாது. ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு வந்ததே நம்ம ஆத்மாவில் ஜீவன் கொடுக்க தான் வந்தார். அதான் அவர் சொல்கிறாரு, யோவான் 10 சொல்கிறாரு, யோவான் 10:9-10 சொல்கிறாரு, நானே வாசல், ஒருவன் என் வழியாக பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு வந்து ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து வந்ததே அவருடைய வசனத்தின் மூலம் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் அப்படிங்கிறார். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து அவன் வந்து ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால, உலகத்தின் மேலே அவனுக்கு ஆசை அதிகமாக இருந்ததுனால, தேவ அன்பு இல்லாதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டான். அதனால் அவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ வந்து உலகத்தின் மேலே நம்ம ஆசை அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். நம்ம வந்து இப்போ அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அதுக்கு அந்த இச்சையை கொண்டு வருகிற பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றே ஒன்று தான் செய்யணும். விசுவாசத்தின் மூலமாக தான் நீதிமான் ஆக முடியும். மாம்சத்தின் கிரியையினால் நம்ம வந்து இன்னும் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் நம்ம நீதிமான் ஆக முடியாது. அதனால தான் ரோமர் 3:20 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே ஒருவனும் நீதிமானாக முடிவதில்லை அப்படிங்கிறது. இன்னும் அதுக்கான இன்னும் ஒரு வசனம் சொல்லலாம். அப்போஸ்தலர் 13 பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13 வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போஸ்தலர் 13:39 மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் அப்படிங்கிறார். அப்போ வந்து நியாயப்பிரமாணத்தினால நம்ம நீதிமானாக முடியல. அப்போ இந்த வந்திருக்கிற அந்த மேசியா மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படுறோமா. அப்போ இயேசு அதனால தான் சொல்கிறாரு, என்னை விசுவாசிங்க, நான் செய்கிற கிரியை நிமித்தமாக என்னை விசுவாசிங்க, என்னை குறித்து மோசே எழுதியிருக்கிறானே, நீங்கள் மோசையை விசுவாசித்தா என்னையும் விசுவாசிப்பீங்க, ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளலை அப்படிங்கிறாரு. ஏன்னா உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து அசட்டை பண்ணிட்டீங்க, உங்கள் மனுஷனுடைய கற்பனைகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய நீதியை விட்டுட்டீங்க, விசுவாசத்தை விட்டுட்டீங்க, தேவ அன்பை விட்டுட்டீங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஆபிரகாம் எங்களுக்கு பிதா அப்படிங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆபிரகாம் உங்கள் தேவன், ஆபிரகாம் உங்கள் பிதான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆபிரகாமோட கிரியை செய்வீங்க. ஏன்னா ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான், கிரியைனாலேயே அவன் காண்பிச்சான், ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கலை அப்படிங்கிறார். நீங்கள் தேவன், எனக்கு ஒரு தேவன் உண்டுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தேவன் உண்டுன்னு சொன்னீங்கன்னா நான் தேவனிடத்துலேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியில்லை. ஏன்னா நான் பேசக்கூடிய வசனம் இது எல்லாமே நான் என் சுயமாய் பேசலை. நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு யோவான் 12:47-48 சொல்லுது. அப்போ மோசையும் என்னை குறித்து எழுதியிருக்கிறான். ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறனால, தேவ அன்பு இல்லாதனால, அந்த தேவனுடைய நீதியை நீங்கள் செய்ய உங்களுக்கு மனசு இல்லாதனால என்னை விசுவாசிக்கலை. நீங்கள் வந்து இந்த நித்திய ஜீவனையும் நீங்கள் இழந்து போகிறீங்க அப்படிங்கிறார். ஸோ இப்போ நம்ம வந்து வசனத்தின்படி நம்ம வந்து சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு நம்ம விசுவாசித்து அவருடைய வசனத்துக்குள்ளே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த வசனத்துக்குள்ளே நம்ம கீழ்ப்படிஞ்சு அதில் முடிவு பரிந்த நிலை நிற்கும் போது தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். அதே சமயத்தில் அந்த பிசாசின் மேலே நம்மளுக்கு அதிகாரமும் வல்லமை கிடைக்கும். நம்ம புறப்பட்டு போக முடியும், சுவிசேஷம் சொல்ல முடியும், சீசரை உருவாக்க முடியும், பிசாசை துரத்த முடியும், வியாதியை சுஸ்தமாக்க முடியும், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சியாக இருக்க முடியும், கனி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது ஆத்தும கனியை நம்ம கொடுக்க முடியும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க முடியும். பரலோக பொக்கிஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆத்தும கனியை நம்ம குடிக்கிறதா, மனுஷனை ஏசப்பாவுக்காக மனுஷனை பிடிக்கிறதா. அதாவது நம்மளுடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். இதுதான் முக்கியம். அதாவது இன்னும் வந்து கல்யாணம் கடைசி காரியம் அப்படிங்கிறதுனால அதையே நம்ம நினச்சி இன்னும் ஒரு மாம்சமான கிரியைக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா அதனால் எந்த பலனும் கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து இயேசு கொடுக்குற அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம பாத்திரவானாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இயேசு. இயேசு வாய் திறந்து சொன்ன வசனம், அந்த வசனத்தின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதாவது நித்திய ஜீவன், சமாதானம், சந்தோஷம்.
எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னா, அந்த ஆவியின் கனி எனக்குள்ள இருக்கணும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்பணம், இச்சையடக்கம் எல்லாம் நமக்கு எனக்குள்ள இருக்கணும். அந்த அந்த குணம் எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். நான் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னா, எனக்குள்ள அந்த குணம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த குணம் இல்லைன்னா, அது அவர் எனக்கு இல்ல. அதான் அர்த்தம். 2வது பிசாசு ஓடுதா, நான் வியாதிய சுஸ்தப்படுத்துறேன்னா, நான் இல்ல. எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் தான் அத செய்றாரு. என்னோட சொந்த பலத்தில எதுவுமே கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தேவ ஆவி நமக்குள்ள வரணும் அப்படின்னா, அந்த அவருடைய வார்த்தை தான் அந்த பரிசுத்தத்த நம்மளுக்கு கொடுக்குது. யோவான் 17:17 சொல்கிறது, "உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம்." அப்போ உம்முடைய வசனமே அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இயேசு வாய் திறந்து பேசின வசனம்.